பிறந்ததிலிருந்தே நடக்க முடியாத பரிதாப நிலை. என்னால முடியாது, நடந்தெல்லாம் போக முடியாது. என்னால நான் வண்டி போட்டு தான் நடந்து போவேன் எங்க போனாலும். வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியாத வேதனை. இதுக்கு மேல உங்களுக்கு இந்த கஷ்டமே இருக்காது. மாற்றுத்திறனாளிக்கு கடவுளாக இறங்கி வந்த சமூக சேவகர் பாரதி மோகன் வீட்டு வாசலை தேடி வந்த 3 சக்கர பொக்கிஷம். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சிம்பனார் கோவில் ஒன்றியத்தை சேர்ந்தவர் தான் 45 வயதுடைய மாற்றுத்திறனாளியான அருள்முருகன். இவரு பிறவியில இருந்தே மாற்றுத்திறனாளியா இருக்கிறாரு. கடுமையான வறுமையில வாழ்வாதாரம் இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய மாற்றுத்திறனாளியான அருள்முருகன் வெளியில கூட போக முடியாம எங்கேயுமே நடக்க முடியாத சூழ்நிலையில இருந்திருக்காரு. அவருக்கு உதவுவதற்கும் வாழ்வாதாரம் ஈட்டி தருவதற்கும் வழி கிடைக்காத நிலையில தற்பொழுது அவரோட நிலை குறித்து பெரம்பூரை சேர்ந்த சமூக சேவகரான பாரதி மோகன் அப்படின்ற கோரிக்கை வைத்திருக்காரு. உடனடியா சமூக சேவகர் பாரதி மோகன் மாற்றுத்திறனாளியான அருள்முருகனுக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சு அவரு வெளியில போயிட்டு வருவதற்கும் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவரே சரி செய்வதற்கும் மற்ற இடங்களுக்கு மற்றவர்களோட துணை இல்லாம தானே சென்று வரக்கூடிய நிலையில தனது அறக்கட்டளை மூலமா 3 சக்கர சைக்கிளை வாங்கி வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேரடியா அருள்முருகன் கிராமத்துக்கே சென்று சமூக சேவகர் பாரதி மோகன் அந்த 3 சக்கர சைக்கிளை அருள்முருகன் கிட்ட வழங்கியிருக்காரு. கடவுள் போல வந்து நீங்க உதவி இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடையும் நெகிழ்ச்சியோடையும் அருள்முருகன் இதை பார்த்த உடனே பேசியிருக்காரு. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.